கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவருக்கும் இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும். இந்த வேளையில் கூட சங்கீதங்களின் புத்தகம் 16 தாவீது ஒரு சங்கீதத்தை எழுதுகிறார். அது பொற்பணத்தித்தம் என்கிறதான தலைப்பிலே காணப்படக்கூடியதான இந்த பாடல். இதில் 16:11 இப்படியாக சொல்லுகிறார். இந்த மகிழ்ச்சி சந்தோஷத்தை குறித்து, இந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இந்த கனியிலே ரெண்டாவதாக இருக்கிறது அல்லவா, சந்தோஷம், மகிழ்ச்சி. இதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். தாவீது மிகவும் ஒரு நெருக்கடியான கஷ்டமான காலங்களிலே அவர் கடந்து சென்றவராயிருக்கார். தன்னை சுற்றிலும் பெரிய சத்துருவனுடைய கூட்டம் இருப்பதை அவர் எப்பொழுதும் உணர்ந்து கொண்டிருந்தார். அந்த வேளையில் அவருக்கு இருந்ததான ஒரு அனுபவம் எப்படியாக இருந்தது என்று பார்ப்போம் என்று சொன்னால், இந்த வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். அவருடைய வார்த்தையின்படியாக 11வது வசனத்தில், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலதுபாரத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. த காட்ஸ் பிரசன்ஸ். அவர் உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு வந்தார். அவர் மரிக்கவில்லை. மரித்து அந்த நாட்களிலே அவருக்கு போனால் நித்திய ஜீவனை எல்லாம் அவர் அனுபவிக்கத்தக்கதான ஒரு நிலையில் இல்லை. என்னென்னு சொன்னால் அந்த நாளிலே இயேசு இல்லை. அவர் இந்த வேளையில் அவருக்கு இருந்ததான ஒரு செல்ஃப் கண்டென்டட் லைஃப் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலேயே நான் அவர் வலது பாரத்தில் இருக்கிறேன், அவருடைய பிரசன்னத்தில் நிறைவாக இருக்கிறேன். அப்படி இருக்கின்ற வேளையில் எனக்கு கிடைக்கக்கூடியதான காரியம் என்னவென்று சொன்னால், இந்த வசனத்தில் சங்கீதத்தின் வசனத்தில் சொல்லுகிறபடி, உம்முடைய சமூகத்தில் எனக்கு பரிபூர்ண ஆனந்தம் சொல்லுகிறார். தேவனுடைய சமூகம் எங்கே இருக்கிறதோ அந்த சமூகத்தில் ஒரு பரிபூர்ணமான ஆனந்தம் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் அவருடைய வலது பாரத்தில் பார்க்கின்ற வழியிலே நித்திய பேரின்பம். அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம், அவருடைய வலது பாரத்தில் நித்திய பேரின்பம். இது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் கிடைக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. ஒரே ஒரு காரியம், ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? அவருடைய பிரசன்னத்தில் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய சன்னிதானத்தில் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவரோடு கூட நம்ம எப்பொழுதும் இருப்போம் என்று சொன்னால், அவருடைய பிரசன்ஸில் நமக்கு கிடைக்கக்கூடியது சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது ஜாய் என்று சொல்லுகிறது. நான் ஆங்கிலத்தில் படிக்கின்ற வேளையில் இந்த வார்த்தையை குறித்து பார்க்கும்போது மிக அழகாக சொல்லுகிறது. இன் யோர் பிரசன்ஸ் there is fullness of joy, at your right hand has pleasures for evermore என்று போட்டப்பட்டிருக்கிறது. ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய் அண்ட் ப்ளஷர் ஃபார் எவர்மோர். இது நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் காணப்படுமே என்று சொன்னால், நிச்சயமாகவே இந்த உலகமே நமக்கு ஒரு குட்டி பரலோகமாகத்தான் இருக்கும். நாம் பரலோகத்துக்கு போகும்பொழுது அவரோடு கூட என்றென்றும் இருக்க போகிறோம். அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம் எப்பொழுதும் இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கின்ற வேளையிலேயே நமக்கு அந்த பிரசன்னமும் பேரின்பமும் நித்தியமாய் இந்த உலகத்திலேயே நமக்கு கொடுக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். தாவீதுக்கு கொடுத்த தேவன், தாவீதுடைய உணர்விலே தாவீது எப்படி வாழ்ந்தாரோ அதை போல நாமும் கூட இந்த பூமியிலே வாழ்ந்து சுகித்திருப்போம். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, தாவீதின் தெய்வமே, இந்த வேளையில் அவருக்கு ஆண்டவரே பேரின்பமும் ஆண்டவரே நித்திய ஆனந்தமும் கிடைத்தது என்று சொன்னால், அதை நீர் எங்களுக்கும் கொடுக்க வல்லவர் என்பதை விசுவாசிக்கிறோம். கொடுங்கள் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் இந்த வசனத்தை கேட்கிற இந்த நாளிலே இந்த பேரின்பமும் நித்திய மகிழ்ச்சியும் எங்களுக்கு நீடித்து கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷம் பேரின்பம் நிறைந்த நாளாக அமையட்டும்.